ஹலோ காய்ஸ், இதுதான் ராஜ்டு கோகனட். பாருங்களா, கரெக்டாக ஒரு 6 அடி தான் இருக்கும் தரையிலேருந்து ஒரு 6 அடி. அதுலேயே அந்த கோகனட் இருக்குது. இப்போ நான் போய் கை காணிக்கிறேன் பாருங்களா, வாங்கலாம். இப்படி வந்து இந்த கோகனட் பாருங்களா. இப்போ நான் 5.5 அடி என்னுடைய ஹைட்டு. 5.5 அடியிலேருந்து ஒரு 6 அடிக்குள்ள பாருங்களேன். கையால் இப்படி எடுத்து பார்த்தீங்களா? ஸோ இது எப்படி பறிக்கிறது இப்போ பாருங்க. இப்படி இருக்குன்னா அப்படி திருக்கி இது எடுத்தா அவன் ஒண்ணு வெட்டுங்களா? எடுங்க. எஸ், ஒன்றும் கூட பாருங்க. டெண்டர் கோகனட். எஸ், அதுவும் கூட பாருங்க. பொண்ணு கூட பாருங்க. காலையில் வெட்டர் வச்சு இப்படி வெட்டணி பார்ப்போம். பியாத்தி ஒன்று எடுத்துருவாங்க. இங்கே பியாத்தின்னு தான் சொல்லுவாங்க, வெட்டர்வாணி சொல்கிறதுல. மெட்ராஸில் அநேக இடங்களில் வெட்டர்வாணி சொல்லுவோம் இல்லையா, ஆனால் இங்கே மட்டும்தான் பியாத்தி அப்படி சொல்லுவாங்க. பியாத்தி எடுத்துட்டு வாடா. தெரியாதா? இதோட இதான் 5 ரூபா கூட. அப்படியா? இது அவ்வளோ தின்னுறீங்களா சாப்பிட்றீங்களா? இது நானும் ஆச்சரியப்பட்டேன். அவ்வளோ டேஸ்ட் இருக்காதா? இது எங்கேயும் கிட்டாதுன்னு. ஓகே, பார்த்தா உள்ள கருவி கூட கொஞ்சம் தான் இருக்கும். எடுக்காதயா? ஸோ இப்போ இது டேஸ்ட் நல்லா இருக்கும் இல்லை? இது நாட்டு தேங்காய். இதுவே சின்னதுல தான் காய்ச்சி இருக்குது. பட் இதை இப்போ ஏறி தான் பறிக்கணும். நல்லா ஒரு ஏணி வேணும். அந்த 2 வசதியும் இல்லை. இந்த மரத்தோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம நின்றுட்டே பறிச்சுக்கலாம். அது ஒரு அட்வான்டேஜ். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, கம்பேர் பண்ண முடியாது. ஓகே, இப்போ பார்ப்போம் எப்படி வெட்டுறதுன்னு பார்ப்போம். இவங்க சின்ன பியாத்தியெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இது ஆக்சுவலாக காய்கறி வெட்டுற கத்தி தான். இதை வச்சு கண்டிப்பாக இதை வெட்ட முடியாது. அதனால இதை நான் ட்ரை பண்ணலை. Let me try with this. இது ரொம்ப மங்கி போயிருக்கு. இது ஆக்சுவலாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த நொங்கு இருக்கு இல்லையா, நொங்கு வெட்டுறதுக்கு யூஸ் பண்றது, அந்த பாலையெல்லாம் சீவறதுக்கு யூஸ் பண்றது. ஆனால் இது ஷார்ப்பா இல்லை. ஸோ அதனால எப்படி இதை வெட்ட முடியும்னு எனக்கு சொல்ல தெரியல. வெட்டுது பரவாயில்ல. எப்படி வெட்டுவ? அவங்க கிட்ட கொடுங்க. அதான் நீ வெட்டுறீங்களா? Let me try. பார்த்தா கொஞ்சம் வச்சிருக்க. வெட்டதே உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு வெட்டே தெரியல. ஆக்சுவலா எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு இருந்து ஒரு 3 வெட்டில் வெட்டிடுவாங்க. இப்போ நான் வந்து இதான் முதல் தடவை கத்தி பிடிக்கிறேன்னா அதனால அவ்வளோ இதா வர மாட்டேங்குது. ஓகே, நல்ல வேலை நான் தேங்காவை வெட்டலை. என்ன இருக்கு, இதுதான் தேங்காய். இதை நம்ம மெதுவாக அப்படி கொத்தி கூட எடுத்துடலாம். இது நல்ல டேஸ்டா இருக்கும். ஏன்னா வழுக்கு இருக்கு பாத்தீங்களா, நல்ல டேஸ்டா இருக்கும். பாருங்களா, நிறைய இருக்கு. இதுல நிறைய தேங்காய் தண்ணி இருக்கும். அதான் இதோட பியூட்டி. ஸோ இதுல நிறைய வழுக்கும் இருக்குது. ஸோ உள்ள வெட்டி எடுப்போம். டம்ளரவே தேவையில்லப்பா, அண்டா மாதிரி குடிச்சிடலாம் நம்ம. ஒன்னும் எடுக்கல. இல்லையோ மக்கள் குடிக்கிறான். அடுத்தது ஜோனா ட்ரை பண்றா. கூச்சமா இருக்கு. எவ்வளவு வழுக்கு இருக்குன்னு பாத்தீங்களா? வழுக்கை விட தேங்காய் எண்ணெயே சொல்லலாம் இல்லையா, நல்ல திக்காக இருக்குது. ஒரு 5 mm அளவுக்கு இருக்குது இல்லை, 5 to 8 mm. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்கள் எப்படி வெட்டுறாங்கன்னு பாருங்களா. இந்த ஊரில் உள்ள மக்கள் ஒரு பாட்டி எப்படி வெட்டுறாங்கன்னு பாருங்களா. கை தண்ணியான குடிச்சி அம்மை குடிச்சியா? தங்கச்சி கூட இல்லை. இருங்க இருமா, வீட்டு தண்ணி வந்து அங்கதான் இருக்கு. மூல மக்கள்
எடு 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 தேங்காய் சாப்பிட போகிறார்கள் எம்மி எம்மி ஆமா இதுல கொஞ்சம் பரவாயில்ல, நிறைய தண்ணி இருக்கு. கூட அவனுக்கு கொஞ்சம் கூட கூட வேணும். எம்மி எம்மி டேஸ்ட். அம்மை விடல என்ன கொடுத்தாச்சு? விட்டு விட்டு விடு. ஓகே, மூணாவது இது 3 வருஷம், இது மூணாவது இது சொல்லிக்க போறோம். அப்பா யாரு கொஞ்சோண்டு குடி. வெயிட் 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 வெயிட். கொட்டிடாத வேஸ்ட் பண்ணு. அவன் குடிச்சான். சென்னையில தேங்காய் இருக்காதா? தேங்காய் இருக்குடா. இது பாரு சின்னதுல இருந்துச்சுல. இது அப்படியே பேசி போல போட்டுருக்கடா இல்ல வீடியோ சாங் ஏதாவது போடுவீங்களா? பேசி போட போறேன். கொஞ்சம் மத்தியா நீ ஏதாவது பேசுறியா? இப்படி அதுல குடிக்கலாம். உனக்கு தெரியல. பரவாயில்ல, பாலா இருக்கிறது கூட நம்ம வந்து இளநீக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே இருக்கதா? ஓகே, இதுல நிறைய தேங்காய் இருக்குன்னு நினைக்கிறேன். குட்டிடாதீங்க, அதில் ஊற்றுங்க. அது அப்படியே குடிங்க. ஓகே, ஸோ இது ஆக்சுவலாக எப்படி குடிக்கணும்னு காணிக்கிறேன் மக்கள். குடிங்க. ஓகே, இது எப்படி குடிக்கணும்னா நம்ம கப்பில் ஊற்றி எல்லாம் குடிக்க தேவையில்லை. அதோட குடிச்சல மேபி சின்ன ஹோல் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். பட் எனக்கு பெரிய ஹோல் போட்டிருக்குது, பார்க்குறேன் எப்படி குடிக்கணும். அவனுக்கு கிடைச்சதா? தேங்காய் தூக்கிட்டாருப்பா. ஒரு சொட்டு களியில் பார்த்தீங்களா, களியலைன்னா ஒரு சொட்டு சிந்தல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சிந்துச்சு. ஆசம் கோகனட். வெரி ஸ்வீட் இல்லை? அவங்களுக்கு தான் அவங்களே பறிச்சு வெட்டணும். இப்பதான் காய்ச்சது, இப்பதான் முதல்ல ஆசையை இதுவரை நாங்க அது எடுக்கல. ஒன்னு ரெண்டு குறை 5-6 காய்ச்சி தொழிஞ்சது. பரவாயில்ல, அப்ப எங்களுக்கு நேரம் ஒரு நாள் நானும் சொல்றேன் அந்த அப்பா காய்ச்சது. அதுக்கப்புறம் இன்னும் தங்கச்சி கொஞ்சம் 3 விளையும் அதை பறவைங்க. ஆனா 3மே நல்லா இருந்துச்சு. கட்டியா இருக்கு, கட்டி கட்டி பிடிச்சிட்டு கறிக்கு. பட் இதெல்லாம் தேங்காய்க்கு யூஸ் பண்றது இல்லைல்ல? நீங்க தேங்காய்க்கு இதை யூஸ் பண்ண மாட்டாங்க, யூஸ் பண்ண மாட்டேங்குமா? இளநிக்கு தான் யூஸ் பண்றாங்க. விற்குது 35 ரூபா. ஒண்ணா இது 40. பச்சை 40 35. இல்ல நம்ம அங்க விற்கிறதே இல்லை. வீட்டுக்கு தானே. வீட்டுக்கு பறிச்சல நாங்க வீட்டுல இவ ஒழிக்க So this is tender coconut. பறிச்சா 2 நான் தனியை சண்டையை பிடிச்சிட்டு வெட்டி பிடிச்சா பறிச்சு. நைஸ். ஒரு நம்பர் அது அணைச்சட்டானி.